ஏமா சொல்லுங்க. இந்த தாய்லாந்துல 10,000 பேராட்ட தமிழர்கள் ஒன்று கூடி இருக்காங்களா? அது என்ன செய்தி தெரியுமா? 2-3 நாளைக்கு முன்னாடி நம்ம ஊர்ல இருந்தெல்லாம் முக்கியமான பத்திரிகையாளர்கள் அவங்க எல்லாம் போயிருப்பாங்க போல இருக்கு. அது என்னன்னா அந்த 2ஆம் உலக போர்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் அதாவது ஜப்பானோட கட்டுப்பாட்டுல தானே தாய்லாந்து இருந்தது. வந்து ரொம்ப பஞ்சம், பசி, பட்டினி, நோய், தொற்று நோய் எல்லாம் இருந்தது இல்லையா? அப்போ தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேர் போயிருக்காங்க. அதுல குறிப்பா சேலம் பகுதியில இருந்து நிறைய போயிருக்காங்க. சொல்லி கூலி அதிகமா குடுக்குறோம்னு சொல்லிதான் கூட்டு போயிருக்காங்க. தாய்லாந்துல ரயில்வே ரோடு போறதுக்கு அவ்வளவு இப்ப எல்லாம் அந்த கிரேன் வச்சு தூக்குறது மொத்தம் மனுஷங்களை அடிமைகள் மாதிரி நடத்தி அவங்க மேல ஏத்துறது இறக்குறது, அதாவது ஒரு பெரிய 2 மலைக்கு இடையில போடுற மாதிரி போடுறது. இப்ப வச்சா கீழே விழுகும் இல்லையா? அந்த இதை தாங்கி பிடிச்சு மனுஷனே எல்லாம் வச்சிருக்கான். கொடுமை. அதை விட என்னன்னா அவங்களுக்கு கூலி கூட கிடையாது, வயிறார சாப்பாடு கிடையாது. அடுத்த நாள் நீங்க சொல்லுவீங்க பாத்தீங்களா, மன்னர் ஆட்சியில எப்படி அடுத்த நாள் வேலை செய்யறதுக்கான சக்தி இருந்தா அந்த மாதிரியான ஒரு நிலையில மக்கள் இறந்து போயிருக்காங்க. அங்கேயும் போய் நோயில பசியில இறந்து போனவங்கள ஒண்ணு அப்படியே கடல்ல தூக்கி போட்டுருவாங்களாம், இல்ல மொத்தமா நிறைய பேரை ஒன்னா போட்டு எரிப்பாங்களாம். அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப மோசமான ஒரு நிலையில இருந்தாங்க. இப்ப நம்ம ஊர்ல இங்க பென்னி குயிக்கு அந்த முல்லை பெரியார் இந்த மாதிரி பஞ்ச காலத்துல அவர் மனிதாபிமானம் இருந்ததுனால அவர் அரசாங்கம் கொடுத்து அது உடைஞ்சிட்டு போய் திருப்பி அவரோட சொத்தை வித்து கட்டி அந்த கட்டுற காலத்திலேயே வந்து மலேரியா காய்ச்சல் வந்து அவ்வளவு பேர் இறந்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கொடூரம் அங்க நடந்து 2ஆம் உலக போருக்கு அப்புறம் சுதந்திரம் ஆகி எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா? அங்க இருந்தவங்கள ஓரளவு வசதி படிச்சவங்க அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போயிட்டாங்க. ஆனா எல்லா இடத்துலயும் பாதிக்கப்படுறது அடித்தட்டு மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள். இவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு சுதந்திரம் கிடைச்சிருச்சு, நம்ம எல்லாம் போகலாம் அப்படிங்கறதே தெரியாம இருந்திருக்காங்க. வெளியில போய் அங்கங்க இருந்தாங்க இல்லையா? அவங்க இப்ப இந்த சோசியல் மீடியாவெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம முன்னோர்கள் இப்படி எல்லாம் இருந்தாங்க செஞ்சாங்க அப்படின்னு அதுல வயது முதிர்ந்தவங்க எல்லாம் சொல்றதை கேட்டு கண்டுபிடிச்சு ஒரு 10,000 வாரிசுகள், அதுல அடைஞ்ச மக்களோட வாரிசுகள் இன்னைக்கு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் ஒன்று கூடி இந்த நினைவை வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு வரலாறு படிங்க ஐயா, வரலாறு தெரியாதவன் வரலாறு படைக்கவே முடியாது. 3000 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பதான் மூச்சு விடுறோம், மீண்டும் மூச்சு அடைக்கிற மாதிரி நம்ம கையை வச்சு நம்மளையே குத்துறாங்க.